வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சிமிலி கேழ்வரகு மாவில் செய்யலாம். உப்பு தண்ணி தெளித்து கேழ்வரகு மாவில் ஒரு 10 நிமிஷம் ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம். உப்பு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் உதிரியாக இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் ஆவி காமிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையே கடாயில் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் வெல்லத்தையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. இது பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த சிமிலி செஞ்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வெல்லத்தை நல்லா ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து நல்லா உதிரியாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலையை அது கூட ஒன்றும் பாதியமாக உடையிற மாதிரி மிக்ஸி ஜாரில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆவி காமிச்சு எடுத்த கேழ்வரகை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலை வெல்லம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொடுங்க. வேர்க்கடலை நல்லா ஒன்றும் பாதியமாக வாயில் நமக்கு கடிபடுற மாதிரி இருக்கணும். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சோன்னா அவ்வளோதாங்க சிமிலி. உங்களுக்கு நெய் வேணாம் அப்படின்னா நல்லெண்ணெய் தொட்டு கூட நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா சிமிலி ரெடி ஆகிடும். பசங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். அடிக்கடி நம்ம இந்த கேழ்வரகு மாவு இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது, ஹீமோக்ளோபின் சத்து நிறைந்தது இந்த சிமிலி. அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சு. இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சத்தான சிமிலி தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.